இதில் இப்போ அந்த விசாரணை நிச்சயமாக அரசாங்கம் நடத்தணும். இப்போ நாம் அப்படி நடந்ததா இப்படி நடந்ததா, அதனாலையா இதனாலையா, இந்த இடத்துனாலையா அந்த இடத்துனாலையா அப்படின்றது இப்போ நாம் அலசி ஆடுறது அது ஒரு சென்சேஷனால தான் ஆகும். அதனால் நாம் இப்போ சென்ஸோட மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நம்ம போவோம். அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் பொழுது எதன் மீது தப்பு, எப்படி தப்பு, எந்த இடத்துல கொடுத்தது, இன்னும் வேறு இடத்துல கொடுத்துருக்கலாமா, இல்லைன்னா உடனே அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைத்ததா, இது எல்லாம் விசாரணைகள் தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் உயிரிழப்புகள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. வருங்காலத்தில் இதை போல நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த நடிகர் சத்யராஜ் எம்ஜிஆரின் தத்துவ பாடலை பாடி தனது விரக்தியை வெளிப்படுத்தினார். கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். சிந்திச்சு பார்த்து செய்கிய மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ.